Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சிம்பிளா ஸ்டிச் பண்ற மாதிரி ரெண்டு டிசைன் ப்ளவுஸ் பார்க்க போறோம். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி பேட்டர்ன்ல தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். saree வந்து full and full மெரூன் கலர்ல தான் கொடுத்திருக்காங்க. ப்ளவுஸ்மே வந்து சேம் பேட்டர்ன்ல தான் கொடுத்திருக்காங்க. பார்டர் மட்டும் சின்னதா வந்து ஒரு காப்பர் கலர்ல கொடுத்திருக்காங்க. ப்ளவுஸ் பீஸ் வந்து முன்பகுதி வந்து அடியில் வச்சுக்கோங்க, மேலே வந்து லைனிங் பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. லைனிங் பீஸ் வந்து நம்ம ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு மேலேயே வந்து நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஸ்டிச்சிங் பண்ண இடத்துல வரைக்கும் நல்லா டீப்பாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த வளைவு வரும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு தைக்கும்போது ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போடும்போது ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் கிடைக்கும். லைனிங் வந்து உள்ளே எடுத்து விட்டுட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே வந்து நம்ம இப்போ தையல் போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இன்றைக்கி ரெண்டு ப்ளவுஸுமே நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பழகிறவங்களா இருந்தது அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் கேன்வாஸ் ஒர்க்கோ இல்லை ரொம்ப ஹெவி பேட்டர்னோ எதுவுமே வந்து நம்ம கொடுக்கறது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் நான் வீடியோஸ் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், சைடில் ஆம்ஹோல் பீஸ் ரெண்டையுமே வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைனிங் பீஸ் மட்டும் கீழே வந்து நான் மடித்து தையல் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கேப் விட்டுருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. நான் மேக்ஸிமம் வந்து ஒரு 1.25 இன்ச் வந்து கேப் விட்டுருப்பேன் எப்போவுமே. ஸோ அந்த கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும் நான் மடித்து தையல் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸை வச்சு ரெண்டாக மடித்து நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைடில் இருக்க பீஸ் எல்லாமே, எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே வந்து நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். நார்மல் ப்ரொசீஜர் இது தான். நீங்கள் வந்து நார்மலாக லைனிங் ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் தைக்கும் போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நெக்லைனும் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காகவும் இருக்கும். கீழே வந்து நம்ம அந்த பட்டி கொடுத்துருக்கோம் இல்லையா, பட்டி வந்து நல்லா அகலமாகவும் கொடுத்துருப்போம். அட் த சேம் டைம் வந்து லைட்டாக வந்து வெயிட் கொடுக்குற மாதிரி 2 ஃபோல்டு பண்ணியிருப்போம் அந்த இடத்துல. அந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்கும் போது ரொம்ப வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு லூஸ் இருக்காது, பேக் சைடில் வந்து தூக்கிட்டு இருக்காது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அவாய்ட் பண்ணிடலாம். ஃபுல்லாக பாருங்கள், நான் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நெக்லைனில் மட்டும் நான் லேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். லேஸுமே வந்து இன்றைக்கி நான் காப்பர் கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு saree ப்ளவுஸ் ரெண்டுமே வந்து மெரூன் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த கான்ட்ராஸ்ட் கலருமே இல்லை. ஸோ அதனால் நான் பார்டர் கலரில் எடுத்திருக்கேன். பார்டருமே வந்து நல்ல ஒரு ஜரி மாதிரி பெருசாலாம் கொடுக்கல, சின்னதாக ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனோன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு saree தான் இது. ஒரு காட்டன் saree மாதிரி இருக்கும். பியோர் காட்டன் கிடையாது, ஒரு மிக்சட் காட்டன் தான் இந்த saree. ஃபுல்லாக பாருங்கள், நான் நெக்லைன்லேருந்து ஒரு இன்ச்சுக்கு வந்து நான் நெக்லைன் சுற்றி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் நெக் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து 1 இன்ச்சஸ் வந்து நான் ஃபுல்லாக மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம். டிசைனுக்கு வந்து சேம் கலர் கிளாத் தான் எடுத்திருக்கேன், மெரூன் கலர் கிளாத்து. இது வந்து எனக்கு ப்ளவுஸில் வந்து பேலன்ஸ் இருந்த கிளாத்து தான் நான் வச்சு இன்றைக்கி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ப்ளவுஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஜாஸ்மின் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் saree கிளாத்தே தான் எடுத்திருக்கேன். சாரியில் கட் பண்ணல, ப்ளவுஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து சேம் கலர்ன்றதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது தைக்கிறதுக்கு. 4 இன்ச்சு அகலத்தில் வந்து நல்ல நீளமான பீஸ் தான் நான் கட் பண்ணியிருந்தேன். எனக்கு கிடச்ச பீஸ்லேயே வந்து ஒரு 2-3 பீஸ் சேர்த்த மாதிரி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்ல லென்த்தான பீஸாக இருந்தது அப்படின்னா சிங்கிளே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம ஃபுல்லாக ப்ளீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ப்ளீட்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து கிளாத் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் 2-3 பீஸ் எக்ஸ்ட்ராவே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து இந்த ஃப்ரில் ஒர்க் தான் பண்ண போகிறோம். 4 இன்ச் எடுத்துருக்கோம் இல்லையா, அது ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு ஓரத்தில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸ்டிச்சிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த ப்ளீட்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து நல்லா உள்ளே எடுத்து விட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பேட்டர்னே வந்து நல்ல ஒரு விசரி மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஃப்ரில்லில் கிடைக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து ஷோல்டர்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 2.25 இன்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அந்த 2.25 இன்ச்சுக்குள்ளே வர்ற மாதிரி நான் வந்து அந்த ஃப்ரில்லை கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்லைனுமே வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 1 இன்ச் கிட்ட வந்து அந்த ஃப்ரில் பேட்டர்ன் வர்ற மாதிரி ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரில்லுமே வந்து நல்ல ஒரு 1.25 இன்ச் மட்டும்தான் இருக்கும் அந்த ஃப்ரில்
சைஸு, அதாவது அகலம் வந்து 1.25 இன்ச்சு தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக தெரியும். அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணும்போது ரொம்ப வந்து ஆடாக இருக்க மாதிரி இருக்கும், ப்ளவுஸ்க்கு சூட்டபுளாக இருக்காது. அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணும்போதுமே வந்து உங்களுக்கு முதுகு போடும்போது அந்த நெக்லைனில் வந்து அந்த ஃப்ரில் எல்லாமே கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு 1.25 இன்ச் வரைக்குமே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நம்ம மார்க் பண்ண இடத்துலையே வந்து ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு லேஸ் ஒர்க் மட்டும் பண்ணி இந்த ப்ளவுஸை வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான். யாருனாலுமே வந்து இந்த டிசைன் வந்து ஈஸியாகவே பண்ணிடலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டைம் சேவிங்கான ஒரு டிசைன் தான். பார்க்குறதுக்கும் வந்து லுக் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பாருங்கள், நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெரூன் கலரில் தான் டிசைன் கொடுத்துருக்கோம் எல்லாமே. அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம வந்து காப்பர் கலரில் லேஸ் கொடுக்கும்போது அந்த டிசைன் ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே வந்து நான் லேஸில் வந்து 2 சைடுமே வந்து நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து லேஸுமே வந்து நல்லா அந்த டிசைன் மேலே வந்து படிஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ பார்க்கும்போது ஒரு மாதிரி தூக்கிட்டு இல்லாமல் ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் எல்லாமே பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு டைம் சேவ் ஆகணுன்றதுனால சீக்கிரம் முடிக்கிற மாதிரி பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது நிறையா வந்து மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் சின்ன சின்ன விஷயம் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்லைனை வந்து ஷோல்டர்ஸ் ஒரே மாதிரி பிடிச்சிட்டு சென்டரை நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண இடத்துல வந்து நம்ம இன்றைக்கி ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் நான் வந்து ஒர்க் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் பார்டர்லேயே தான் எடுத்திருக்கேன். பார்டர் வந்து காப்பரில் எடுக்காமல் பார்டர்லேயே வந்து ஒரு நல்ல க்ரீன் கலரில், ஒரு டார்க் க்ரீன் கலரில் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் நம்மளுக்கு சாரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸில் அந்த மாதிரி கலர்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் நான் வந்து கீழே அந்த பேட்டர்னுக்கு மட்டும் அந்த டைமண்ட் ஷேப் வச்சு ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் காப்பர் கலர்லேயே வந்து இந்த கிளாத் ஒர்க் வந்து நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணி முடிச்சிடலாம். அட் த சேம் டைம் பார்க்குறதுக்கு லுக் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம என்னமோ டிசைன் பண்ண மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும். அது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். அது டைமண்ட் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நல்ல ஒரு சதுரமான பீஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 4 இன்ச்சில் வந்து சதுரமான பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு ராங் சைடு வந்து மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு ஓரத்தில் கார்னரில் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டீங்க, பின்னாடி திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமண்ட் ஷேப் வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். ரொம்ப மெனக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது. சிம்பிளாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் அங்கனுக்குள்ளே ஒரு லேஸ் ஒர்க் வச்சுருக்கேன். லேஸ் ஒர்க் வச்சுட்டு சைடில் வந்து நம்ம டாட் பிடிச்சிருக்கோம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் பாருங்கள், லுக் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான், பட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதில் சின்னதாக நீங்கள் சென்டரில் ஸ்டோன் ஒர்க் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். அது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். நம்மளுக்கு கஸ்டமர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஆப்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். ஸ்லீவ் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு ஸ்லீவ் தான் இதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் நான். ஸ்லீவ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளாக ஸ்டிச் பண்ணிடலாம், பட் ரொம்ப லுக் வந்து கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்லீவுமே வந்து ரொம்ப கிராண்டாக தெரியுது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன், ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் இருக்குது. சாரீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலர் தான், ப்ளவுஸ் மட்டும் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இங்க் ப்ளூ கலரு, ரொம்பவே கான்ட்ராஸ்டான ஒரு கலர் காம்பினேஷன், ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனுமே கூட. நெக்லைன் வந்து கீழே லைட்டாக வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண இடத்துக்கு மேலேயே வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கலாம். ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். நார்மலாக வந்து எல்லா ப்ளவுஸ்க்கும் ஒரே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஒரே பேட்டர்ன்லேயே நம்ம சொல்லி கொடுத்துட்டே வரும்போது தான் உங்களுக்கு வந்து ரெகுலராக நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மக்கப் ஆயிரும். நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு இது தான் பண்ணணும், இது தான் பண்ணணும்னு. ஸோ அதனால தான் நான் ஒரே பேட்டர்ன்லேயே வந்து எல்லா ப்ளவுஸுமே நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.
ஃபுல்லாக நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்து லைனிங்கை வந்து உள்ளே எடுத்து விட்டுக்கோங்க. உள்ளே எடுத்து விட்டுட்டு மேலே வந்து ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ நம்ம நெக்லைன் வந்து நம்ம என்ன ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். லைட்டாக அந்த கீழே இருக்க பெண்டில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த எட்ஜ் வரைக்கும் நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா கீழே அந்த ஹார்ட் ஷேப்புமே வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. கிளாத் நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நெக்லைனை மட்டும் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம பிங்க் வித் ப்ளூ கலரில் தான் வந்து காம்பினேஷனில் அந்த டிசைன் பண்ண போகிறோம். பட் ஆனால் நார்மலாக நம்ம முன்னாடி பண்ண ஒரு பேட்டர்னில் தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வச்ச ஃப்ரில்லுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழேயுமே வந்து நான் வந்து 1.25 இன்ச்சில் வந்து மடிச்சிருக்கேன். மடித்து நம்ம லைனிங் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கீழேயுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஆம்ஹோல் பீஸுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு நார்மலாக ப்ளவுஸ் எப்படி ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே பேட்டர்ன்லேயே நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வந்து நான் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ளூ கலர் கிளாத்தில் வந்து நான் ப்ளவுஸில் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் மட்டும் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணியிருக்க பீஸ் எல்லாமே வந்து சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஃப்ரில் தான் வைக்க போகிறோம். ரொம்ப லென்த்தான பீஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அந்தளவுக்கு உங்களுக்கு கிளாத் வந்து ப்ளவுஸில் பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. அப்படி பத்தலை அப்படின்னா நீங்கள் ஜாஸ்மின் கிளாத் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கே வந்து ஜாஸ்மின்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஒன்று நம்ம ப்ளவுஸ் கிளாத் எடுக்கிறோன்னா ப்ளவுஸ்லேயே வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை ஜாஸ்மின் கிளாத் எடுக்கிறோம் அப்படின்னா அதிலே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக நல்லாவே தெரியும் அந்த டிஃப்ரென்ஸு. சின்னதாக வந்து நம்மளுக்கு பத்தலைன்றதுக்காக நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். பட் ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அது வந்து கொஞ்சம் அந்த டிசைனே வந்து கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி ஆயிரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு லுக் கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து சிங்கிளாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி ப்ளவுஸ் பீஸை வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு சாரீலேருந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப கார்னரில் தான் நான் எடுத்திருக்கேன். அதுவும் வந்து ஒரு 3 இன்ச்சு அகலத்தில் வந்து நல்லா நீளமான பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு 2 பேட்டர்ன் வந்து ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி எடுத்திருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் இதுக்கு நம்மளுக்கு கிளாத் தேவைப்படும் சாரீலேருந்து கட் பண்ணுறது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து கேன்வாஸ் ஒர்க்கோ இல்லை வேறு எந்த ஒர்க்குமே கிடையாது. சிம்பிளாக வந்து நம்ம ஒரு ஃப்ரில் பேட்டர்ன் மட்டும்தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் ஒரு 2 லேயர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக எடுத்துகிட்டு 2 சைடுமே வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா லென்த்தாக நீங்கள் பீஸ் ஃபஸ்ட்டே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் கேப்லேயே நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். சேம் பேட்டர்ன்லேயே இந்த சைடுமே வந்து திருப்பி வச்சு ஒரு 1/4 இன்ச் கேப்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம டபுள் கலருன்றதுனால இந்த மாதிரி 2 சைடுமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. சிங்கிள் கலர் தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒன் சைடு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலே போதும். லாஸ்ட்டு நம்ம அந்த வீடியோலையுமே வந்து சிங்கிள் பேட்டர்ன் தான் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வந்து லைட்டாக ஃபோல்டு மட்டும்தான் நான் பண்ணியிருப்பேன். இதில் வந்து டபுள் கலர் எடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து 2 சைடுமே ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், ஃபினிஷிங் நம்ம தைக்கும்போது மட்டும் டபுள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் பிரியாமல் இருக்கும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸ் எல்லாமே வந்து நம்ம நார்மலாக ரோப் வந்து எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த பேட்டர்ன்லேயே வந்து உள்ளே இருக்க பீஸ் எல்லாமே வெளியே எடுத்து விட்டுருக்கேன். வெளியே எடுத்து விட்டுட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கலாம். ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வந்து நம்ம தைக்கிறதுக்கு. ஃபுல்லாக பாருங்கள், அந்த பீஸ் நல்லா எடுத்து திருப்பி எடுத்துகிட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன். ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு நம்ம நார்மலாக ஃப்ரில் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த பேட்டர்ன்லேயே நம்ம ஃப்ரில் வைக்கணும். பட் ஆனால் ஆப்போசிட் சைடில் வைக்கணும். ஸ்டார்டிங் வந்து நீங்கள் உங்கள் சைடாக நீங்கள் திருப்பி ஃப்ரில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஃப்ரில் வந்து நீங்கள் ஆப்போசிட் சைடில் வந்து மடித்து வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் வந்து அந்த டிசைன் ரெடி ஆகும்.
அதே டைம் வந்து நம்ம ஃப்ரில்க்கு எவ்வளோ கிளாத் வந்து உள்ளே விட்டுருக்கோமோ அதே கிளாத்து தான் வந்து சேம் பேட்டர்னில் தான் வந்து லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் தையல் போட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நீங்கள் பீட் ஒர்க்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் மாதிரியான ஒரு பேட்டர்னில் கிடைக்கும் அந்த டிசைனு. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து ஈவனாக ஒரே மாதிரியான ஷேப்பில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம லாஸ்ட் வரைக்குமே இதே மாதிரி ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான், பட் டபுள் கலரில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் இதை ஒன் சைட் பேட்டர்னாக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் நெக்லைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் ரெடி பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த டிசைன் வந்து இந்த கலர் காம்பினேஷனில் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருந்தது. சிங்கிளாக பண்ணும்போது அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக தெரியாது. இது டபுள் கலரில் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு உள்ள ஒரு கலர்ஸு வெளியே ஒரு கலருன்ற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த கலர் காம்பினேஷன் ப்ளூ வித் பிங்க்குன்றது வந்து ரொம்ப ஹைலைட்டடாக இருந்தது இந்த டிசைனு. ஃபுல்லாகவே வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் வச்சு நம்ம அப்படியே தையல் போட போகிறோம். வேறு எந்த ஒர்க்குமே இதில் கிடையாது. நான் நெக்லைன் வந்து தனியாக அதில் ஹைலைட் பண்ணலை. ஏன்னா வந்து நம்ம ஒன் சைடு டிசைன் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து வேறு ஒரு பேட்டர்னில் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் நெக்லைனில் எதுவுமே லேஸ் ஒர்க்கோ இல்லை வேறு பைப்பிங் எதுவுமே கொடுக்கல. ரொம்ப சிம்பிளாக தான் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து ஒரு 2 இன்ச் வந்து ரைட் சைடில் இருக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. கீழே வந்து நம்ம தையல் போடும்போது லைட்டாக வந்து அந்த பீஸை மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக வந்து ஒன் சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்து நம்ம டிசைனுக்கு நான் கிளாத் எடுத்திருக்கேன். கிளாத் வந்து பிங்க் கலர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் கிளாத்தை எடுத்துகிட்டு 2ஆக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு நம்ம நார்மலாக வந்து ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கோம். நிறையா வந்து இந்த டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. லூப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. லூப் மாதிரி ஒன் சைடில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒன் சைடில் வந்து நம்ம ஃப்ளவர் பேட்டர்ன் ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல கார்னரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாஸ்மின் கிளாத் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து நல்லா நூல் பிரிஞ்சுக்கிட்டே வர்ற மாதிரியான ஒரு கிளாத்து. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து கிளாத் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உள்ளே விட்டு நல்லா எடுத்து விட்டுருங்க. நாட் நம்ம திருப்போம் இல்லையா, ஸோ அந்த பேட்டர்னில் நம்ம அந்த கிளாத் எல்லாமே வந்து பிசுறு தெரியாமல் வெளியே எடுத்துருக்கோம். வெளியே எடுத்துகிட்டு கார்னரில் வந்து ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து இதே மாதிரி லூப் பேட்டர்ன் வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்லைனில் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ளே கேப் இருக்கிற மாதிரி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த லேஸ் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. ஃபுல்லாக நெக்லைன் வந்து கீழே வரைக்கும் வர மாதிரி ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். சென்டர் வரைக்குமே நம்ம இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்க பீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு லேஸ் ஒர்க் வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கட் பண்ணுங்கள். ஏன்னா நெக்லைனில் வந்து பட்டுருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த கிளாத்தில் இருக்கிறத மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு லேஸ் ஒர்க் மட்டும் வச்சு இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். லேஸ் பாருங்கள், நான் ஒரு ப்ளூ கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. லேஸ் ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே கீழேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதுமே வந்து லைட்டாக நீங்கள் மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு அந்த லேஸ் ஒர்க் வந்து நல்ல ஒரு ப்ளூ கலரில் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ அந்த லேஸ் ஃபுல்லாகவே வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுருங்க. லேஸ் ஒர்க் நீங்கள் பண்ணும்போதுமே வந்து 2 ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. 2 கார்னர்லேயுமே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த லேஸ் வந்து நல்லா படிஞ்ச மாதிரி அழகாக இருக்கும் உங்களுக்கு.
சேம் தான் இந்த சைடுமே வந்து நம்ம அந்த ஃப்ளவர் பேட்டர்னுக்கு அடியில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ளவர் வந்து நம்ம அந்த சென்டரில் இருக்க பார்ட்டை மட்டும் நம்ம மடித்து நம்ம பீட் ஒர்க் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நிறைய கேப் இருக்க மாதிரி தெரியும் லேஸுக்கும் நம்ம வச்ச டிசைனுக்கும். ஸோ அதனால் அதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரியே லைட்டாக அந்த ஃப்ளவர் மட்டும் தூக்கி விட்டுட்டு நான் உள்ளே வந்து லேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். கீழே அதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக மடித்து விட்டுட்டு அந்த லேஸ் ஒர்க்கை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து ப்ளவுஸோட ஒர்க் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. பீட் ஒர்க் பண்ணிக்கலாம். பீட் ஒர்க் வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன்றதை நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு 2-3 ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் பீட் ஒர்க் எப்படி பண்ணலான்றதை காமிக்கிறேன். நூல் வந்து 4 எடுத்துக்கோங்க. 4 எடுத்துகிட்டு நார்மலாக வந்து நம்ம பட்டன் வைக்கிற மாதிரியான ஒரு ஊசி எடுத்துகிட்டு சென்டரில் வந்து அதாவது நம்ம அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்கு இல்லையா அதோட சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு பின் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே இருந்து ஃபஸ்ட்டு சென்டரில் பின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பின் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் இருக்க பீஸை ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் பீட் ஒர்க் வச்சுட்டு மறுபடியும் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணும்போதே வந்து ஒரு 2 தையல் எக்ஸ்ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஃபிட்டிங்குமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த பீட் வந்து நல்ல மேலே அந்த பெட்டல்ஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரியான ஒரு லுக் கொடுக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சேம் தான் அதே மாதிரி ரன்னிங்லேயே நான் பண்ணிகிட்டே இருக்கேன். சென்டரில் இருந்து எடுத்துகிட்டு 2 பீஸையுமே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக பீட் ஒர்க் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஒரு நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த நூல் வந்து நம்ம சென்டரில் விட்டே மறுபடியும் வெளியே எடுத்துடலாம். ஸோ அப்போ தான் வந்து அந்த தையல் போட்ட இடம் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதே மாதிரியே வந்து லாஸ்ட் வரைக்குமே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒன் சைடு வந்து இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இன்னொரு சைடு வந்து நம்ம லூப் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த லூப்பில் வந்து 2 பீஸ்க்கும் இடையில வந்து நான் அந்த பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். நம்ம இந்த சைடு ஃப்ளவருக்கு என்ன பீட் சைஸ் கொடுத்துருக்கோமோ அதே தான் அந்த சைடுமே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்க்கு எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பீட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த லுக் வந்து ரொம்ப கிராண்டாக தெரியும். நல்லா அந்த பீடுமே வந்து நல்லா எம்போஸ்டாக தெரியும். ஃபுல்லாக பாருங்கள் லாஸ்ட் வரைக்குமே இதே மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ப்ளவுஸ் பாருங்கள் ஒன் சைட் ஃப்ளவர் பேட்டர்ன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. சைட்லேயுமே வந்து லூப் பக்கத்தில் நம்ம பீட் ஒர்க் வச்சுருக்கோம். ஸ்லீவுக்குமே வந்து நான் பீட் ஒர்க் வைக்கணும். ஸ்லீவுக்குமே வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி ஒரு டிசைன் மட்டும் கொடுத்து நான் அந்த கட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்து அந்த 2 டிசைனுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.